இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பாயிண்டில் ஒரு மவுஸ் கிளிக்கை வச்சு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி மவுஸ் ஹோவர் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன்லாம் நடக்கிறது, எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, எப்படி வந்து அதை செய்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பவர் பாயிண்ட் குறித்து நம்ம நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நானுங்கள் ஸ்ரீதரன். ஸோ இப்போது மவுஸு கிளிக் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மவுஸ் கிளிக்கை எப்போல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நடக்க வைக்கலாம். அதே மாதிரி ஒரு பிக்சரை வந்து கிளிக் பண்ணும்போது அது ஏதாவது நடக்க வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போது இன்சர்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஷேப்பை இப்போ நம்ம வந்து இங்கே ஓப்பன் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபுல் விண்டோ மோடில், அதாவது ஸ்லைட் ஷோவில் இந்த ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை இப்போதைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு தென் இன்சர்ட்டுக்கு உள்ள மறுபடியும் வந்து போங்க. இன்சர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சப் டேப் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் ஜூம், லிங்க், அதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மவுஸ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இதுலையும், மவுஸ் ஹோவர், அதாவது மவுஸ் ஓவர் பண்ணும்போது இதில் இப்படி போனாவே என்ன செய்யணும் அப்படிங்கிறத மவுஸ் ஓவரில் வச்சு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், மவுஸ் கிளிக் வச்சுட்டு ஹைப்பர் லிங்க் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நார்மலாக என்ன பண்ணுவோம், இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லைடை நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு தான் வந்து போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்லைடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்போம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ வந்து காட்டுறேன். இதுதான் ப்ரிவ்யூ. இப்போ பாருங்கள், நான் அதாவது மற்ற இடத்துல வைக்கும்போது அந்த கை சிம்பிளே வரல, ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வைக்கும்போது மட்டும் அந்த கை சிம்பிள் வர்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே ஏதோ ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். இப்போது நான் இதை கிளிக் பண்ண உடனேயே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணும்போது ஆக்ஷன்ஸ் வந்து செட் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள், இதில் நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நெக்ஸ்ட் ஸ்லைடு, எந்த ஸ்லைடுன்னு வேணாலும் நம்ம வந்து கஸ்டம் ஷோ வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யூஆர்எல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ண உடனேயே ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட் யூஆர்எல் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து இந்த லிங்க்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அடுத்து பாருங்கள், அடுத்து அதர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இருந்து இன்னொரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் நீங்கள் இதன் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கு அடுத்து நீங்கள் ஒரு வீடியோ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லைனா ஒரு இமேஜ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அதர் ஃபைல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதர் ஃபைல் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுது. இப்போது வீடியோஸ்க்குள்ளே போய்ட்டு இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்தாச்சு. இப்போது ஸ்லைட் ஷோவுக்கு போயிட்டு ஃப்ரம் த கரண்ட் ஸ்லைட் அப்படிங்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டை நான் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த லெட்டர்ஸ் வர்றதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ண உடனேயே அந்த வீடியோ கண்டிப்பாக ஓப்பன் ஆகி ப்ளே ஆகும். ஸோ பார்த்திங்களா, அந்த வீடியோ வந்து அதுவே வந்து கிளிக் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஷோ பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் கிளிக் பண்ணாலும் மறுபடியும் அந்த வீடியோ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ஃபைல், அதே மாதிரி வேறு எந்த ஃபைலை வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். சரிங்க, இதை ஆப்ஜெக்டை மட்டும் வச்சு தான் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் வச்சுருக்கீங்க, இந்த பிக்சரை கிளிக் பண்ணும்போது ஏதாவது நடக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செய்ய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபுக்கு போங்க. அங்கே போனீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆக்ஷன் நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ண முடியும்.
இதில் நான் இப்போ சொன்ன ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ரோ ஏதாவது ரன் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணும்போது சவுண்டு ஏதாவது வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு சவுண்டு வச்சிங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அதர் சவுண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிசியில் இருந்து ஏதாவது ஒரு கஸ்டம் சவுண்டை வந்து நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்படி செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.